குரூப் 2 எக்ஸாமுக்கு வந்து இலக்கணம் ரொம்ப முக்கியம். அது தொடர்பான கேள்வி பார்க்கலாம். பொருந்தா இணையை தேர்ந்தெழுதுக. ஃபர்ஸ்ட் பாருங்க, வரைந்த ஓவியம் பெயரெச்ச தொடர். அப்போ இது சரி. எப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு சொல்ல இரண்டாவது சொல் ஒரு பெயர் சொல்லா இருக்கு. முதல் சொல் வரைந்த அப்படிங்கிறது ஒரு காலத்தை உணர்த்துறதாக இருக்கு. இது தெரிநிலை பெயரெச்சமாக இருக்கலாம். அப்போ இது பெயரெச்ச தொடர் சரிதான். செகண்ட் என்னது, சென்றனர் வீரர், வினை முற்று தொடர். இதுவும் சரி. அப்ப எப்படி பாத்தீங்கன்னா, முதல் சொல் வந்து சென்றனர் ஒரு முற்று பெற்ற சொல்லை வந்து கொண்டுள்ளது. அந்த வினை சொல்லானது முற்று பெற்றுள்ளதால் இது என்ன சொன்னாங்க, வினை முற்று தொடர் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இதுவும் சரி. மூணாவது, பொற்றொடி வந்தால், இது அன்மொழி தொகை. இதுவும் சரிதான். பொன் போன்ற வளையலை அணிந்து பெண் வந்தால் அப்படிங்கிற ஒண்ணு உவம உருவு வினை எல்லாமே வந்து உள்ளடக்கிய ஒரு சொல்லாக காணப்படுவதால் இது வந்து அன்மொழி தொகை அப்படிங்கிறது இது சரியானதுதான். அடுத்து, நண்பா படி அப்படிங்கிறது உரிச்சொல் தொடர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தவறு. இது வந்து விழித்தொடர் அப்படின்னு சொல்லுவோம். விழித்து கூறப்படக்கூடிய ஒரு சொல்லை வந்து கொண்டுள்ளது. உரிச்சொல் தொடர் அப்படிங்கிறது சால, தவ, நனி, கூர், களி இது எல்லாமே வந்து மிகுதல் அப்படிங்கிற பொருளை தரக்கூடியதாக வரக்கூடிய சொல்லை தான் உரிச்சொல் தொடர் அப்படின்னு சொல்றோம். நன்றி.